எல்லோருக்கும் வணக்கம். ரமண மகரிஷியின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். இறப்பு, பிறப்பு, துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் நமது எண்ணங்களில் தோன்றிக்கப்பட்டவை. நமது பிறப்பும், நமது இறப்பும், நமது துன்பங்களும், நமது கஷ்டங்களும், நஷ்டங்களும், சந்தோஷங்கள் எல்லாமே எண்ணங்களால் தோற்றுவிக்கப்பட்டவை என்கிறார் ரமண மகரிஷி அவர்கள். இதற்கு அவர் சொல்லும் உதாரணம் என்றால், நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுது எண்ணங்கள் இருக்காது. அப்பொழுது உனது பிறப்பு எங்கே இருக்கிறது, உன் உடல் எங்கே இருக்கிறது, நீ படுத்திருக்க கட்டில் எங்கே இருக்கிறது, நீ இருக்க இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கிறது, மனைவி மக்கள் சுற்றம் சூழல் நண்பர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள், எதுவும் கிடையாது. ஆனால் நீ கண் விழிக்கும் போது உனது எண்ணங்கள் திரும்ப வருகின்றன. திரும்ப வரும்பொழுது உனது பிறப்பு இறப்பு இரண்டுக்கு இடைப்பட்ட துன்பங்கள் எல்லாம் அது திரும்ப வந்து சரிகின்றன. எனவே பிறப்புக்கும் இறப்பிற்கும் அதற்கு இடைப்பட்ட துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணம் நமது எண்ணங்கள் என்கிறார் ரமண மகரிஷி அவர்கள். எனவே நாம் எண்ணங்களற்ற நிலையினை அடைந்தால் இந்த மூன்றிலிருந்தும் நாம் விடுதலை அடைய முடியும். எண்ணங்களற்ற நிலையினை அடையும் பொழுது அங்கே பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, இரண்டுக்கும் இடைப்பட்டு இன்ப துன்பங்கள் எதுவும் கிடையாது. அப்பொழுது நாம் இறைந்த நிலையில் இருப்போம், இறைவனை அடைந்திருப்போம். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு நமக்கு மனம் கிடையாது, அதே எண்ணங்கள் கிடையாது. ஆனால் உணர்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உடலில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. நமது குழந்தைகள் சுற்றுச்சூழல்கள் எப்படி இருக்கிறார்கள், சந்தோஷத்தில் இருக்கிறார்களா, கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நம்மால் உணர முடியும் எப்பொழுது நாம் அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு. ஆனால் இப்பொழுது நமக்கு இது ஏற்படும் எண்ணங்கள் ஓட்டங்கள் அந்த மனதிற்கு இருக்க வாய்ப்பில்லை. எனவே அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு நமக்கு பிறப்பு இறப்பு இரண்டுக்கு இடைப்பட்ட துன்பங்கள் இருக்காது. ஆனால் ஒன்று இருக்கும், நாம் செய்த புண்ணியம் நன்மைகள் தீயவைகள் அதற்கு ஏற்ப நமக்கு கஷ்டமான உணர்வுகள் நல்ல உணர்வுகள் இருக்க வாய்ப்பிருக்கிறது எப்பொழுது நாம் இறந்த பின்பு. எனவே ரமண மகரிஷி என்ன செய்கிறார், பிறப்பு இரண்டுக்கு இடைப்பட்ட எண்பது துன்பங்கள் எல்லாமே நமது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவை என்கிறார் ரமண மகரிஷி அவர்கள். எண்ணங்களை மாற்றினால் நமது துன்பங்கள் மாறும், எண்ணங்களை மாற்றினால் நமது துன்பங்கள் மாறும். எனவே எண்ணங்களை எப்படி மாற்றுவது, அதே ரமண மகரிஷி தான் சொல்ல வேண்டும். எண்ணங்களை எப்படி மாற்றுவது, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எண்ணங்கள் இருக்காது, அது ஒரு முறை. மற்ற தியானம் முதலியவைகளால் நல்ல காரியங்களை 4 பேருக்கு செய்வதால் நமது எண்ணங்கள் மாற வாய்ப்பு இருக்கிறது. இறைவன் நமது எண்ணங்கள் மாற உதவி செய்வார். நமது மந்திரம் அன்பே செய்வோம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இன்னுடைய வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சுபமயம். நன்றி, வணக்கம்.